போன மாசமே நாம ஒழுங்கையும் கிழிக்கல. கையில காசு இல்லாம வாழறதே என் பொழப்பா போச்சு. இப்ப கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. சரி, சம்பளம் இன்னைக்காச்சும் வரும். ஏன்னா மாசத்தோட முதல் நாளாச்சு. என்னோட சம்பளம் என் கைக்கு வந்த உடனே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்கு முடிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒன்னையும் போகும்போது கூட்டிட்டு போறேன். சரியா? ஒன்னையும் இதுக்கப்புறம் நான் பசியே இல்லாம பாத்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. இப்ப வந்துட்டோம். யார் இதை அனுப்பியிருப்பா? ஹலோ, சொல்லுங்க. பேக், நான் அனுப்புன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்ஸ் உனக்கு கிடைச்சதா? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா? ஆமாப்பா, அது இப்பதான் வந்திருக்கு. ஓகே, நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால உனக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால இந்த நூடுல்ஸ் பாக்ஸை வச்சு இந்த மாசத்தை நீ ஓட்டிக்கோ. ஒரே பாக்ஸ் தான் இருக்கு, பாத்து. இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னது? ஹலோ, பாஸ். இதெல்லாம் ரொம்ப மோசையா. என்னைய இன்னமும் அவன் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல. அவன் தான் உண்மையான பைத்தியம். அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது கைக்கு ஏதாவது கிடைச்சது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். செமையா இருக்கு. என்ன பண்ற? ஓஹோ, உனக்கும் வேணுமா? இப்ப ஒண்ணு முடியாது, என்னோடது. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையா இல்லையே. இதா, இது புடி. கொஞ்சம் விட்டா என்ன ஒரு வழி பண்ணிடுறான். ஹலோ, நாங்க ஈபி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க பேலன்ஸ் நீங்க கட்டாம இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கட்டலன்னா உங்க வீட்டுக்காரங்க கட் பண்ணிடுவோம். ஆனா இப்போ என்கிட்ட வெறும் 10 ரூபாய் தானே இருக்கு. இங்கே இருப்பா. இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கோ. நான் போயிட்டு அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் நூடுல்ஸ் கிட்ட மட்டும் போயிடாத. போ, நான் போக தான் போறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாகிக்கு கூட ஒழுங்கா சோறு போடுறானுங்க. எனக்கு போட மாட்டேங்கிறீங்களே. அருமையா இருக்கு. நிம்மதியா சாப்பிட போறேன். லாங்கர் விக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா தம்பி. போய் பார்த்துட்டு வரலாமடா. அவன் மரம் வெட்டுறத பார்த்தனோ அப்புறம் அவனை சாண்ட்விச் ஆக்கி நான் சாப்பிட்டுருவேன். இந்த காடு தான் நம்மளோட வீடு. இதை நம்ம பாதுகாத்தாகணும். சரியா சொல்ற தம்பி. சரி, அது கரடிங்க விஷயத்த உடனே விக்க கிட்ட சொல்றேன். உனக்கு ஒண்ணாகலையே. அது ஃபெபியன் தானே? ஏ ஃபெபியன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதுடா இது? டேஸ்ட் சும்மா இல்லது. எனக்கு வேணும். நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அவன் கிட்ட தான தம்பி இருக்கு. நிஜமாவா? எனக்கு கொஞ்சம் கொடு. நான் எடுத்துட்டேன். டேய் தம்பி, எனக்கு கொஞ்சம் குடுறா. டேய், அதுக்கு என்னடா இப்ப குடுறா? ஹேய், இது என்னது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த அது வந்து என்னன்னா, இவங்களுக்கு இந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. கபோர்ட்ல இருக்கிற மத்த நூடுல்ஸ் எல்லாம் தூக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. நான் மாட்டிக்க மாட்டேன், இவனுங்க சரியா மாட்டிப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பின்னாடி வாங்க. என்ன நூடுல்ஸா? டேய் அண்ணா, கேட்டியா? இது இருக்கு. ஓகே, வாடா தம்பி. சரி, என்ஜாய் பண்ணுங்க. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஃபெபியன், நம்ம சாப்பிடலாம். அற்புதமா இருக்கு. இந்த நீ சாப்பிட. ஏய், இது கேட்ச் புடி. டேய் டப்ளு, நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம்டா. யாரு வேகமா சாப்பிடுறான்னு பார்க்கலாம். சரி, நான் ரெடி. நீ ஸ்லோவா சாப்பிடலாம். இல்ல, நான் தான் சாப்பிடுறதுல ஃபர்ஸ்ட். வேகமா சாப்பிடுறேன். நீ தான்.
நான் ஹெல்ப் பண்ணல தம்பி. சரியான பைத்தியம்டா நீ. நல்ல வேலை தப்பிச்சு. இப்ப நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா தம்பி? நாகர்விக் வந்துட்டோம். எஸ்கேப் ஆவு. இந்த டேய் டப்ளு, நூடுல்ஸ் என்ன பண்ற? கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்துட்டு வரு. என்னதுடா இது? யாரா இதை பண்ணது? என்னோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டது யாரா? சாப்பிட்டா துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? பண்ணிட்டடா. என்ன கரடிகளா? அப்படின்னா அவங்க திருட்டு வேலை தானா இது? அதே இதுக்கு அனுபவிப்பீங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு. அடே உங்களை நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னோட புடிங்கி சாப்பிட்றாங்க. இது பெரிய தப்புடா. பழிக்கு பழிதான் வாங்கணும். இங்க பாரு ஃபேபியன், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னிய வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். 2 பேரும் என்னை எழுப்பி விட்டுட்டாவது போயிருக்கலாம்ல. சாரி. அவன் என்ன போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்களை மன்னிச்சிரு, நாங்க மாட்டிருந்தோம்னா செத்தோம். சரி, முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். விக்கிட்ட இன்னும் அதிகமாவே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு வச்சிருக்கான். சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? வாங்க நூடுல்ஸ் சாப்பிடலாம். எஸ் எஸ் சூப்பர். வாங்க. இதுதான் என்னுடைய கடைசி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். எல்லாமே போச்சு. நான் பாவம். இதை வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாங்கடா வாங்க. எவ்வளவு அருமையான வாசனை. இன்னும் கொஞ்சம் முன்னாடிடா. அப்படிதான்டா, வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கடா. இங்கேயே வச்சு உங்களுக்கு சமாதி கட்டிடுறேன்டா. வாங்க வாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உனக்காக தான் நான் வரேன். வாங்கடா. என்னவோ எனக்கு தப்பா தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தம்பி. ஹேய் ஃபேபியன், நீ முதல்ல உள்ள போ. ஏதாச்சும் டிராப் இருக்கான்னு பாரு. அப்புறமா நாங்க வரோம். சரி. என் அறிவு கட்ட முடிய போ. அப்படி அப்போ ட்ராப் தானா? டேய் தம்பி, வாடா போலாம். அப்போ அந்த நூடுல்ஸ் அத மறந்துடுறா. சாப்பிட்டு அழுத்து போச்சு. வா நம்ம கிளம்பலாம். போலாம். ஆனா இன்னும் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருந்தா நமக்கு என்ன? இன்னொரு ட்ராப். இனி சொன்னது சரிதான். என்ன காப்பாத்துடா அண்ணா. காப்பாத்து, என்ன காப்பாத்து. அடே குண்டோடுகளா, இன்னைக்கு உங்களை புடிச்சு காட்டுறேன்டா. என்னோட நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க. இப்போ உங்களையே நான் நூடுல்ஸ் ஆக்கி காட்டுறேன். பாருங்கடா. ஓடாதடா. ஒரு இடத்துல விட்டுறா. இப்ப பிடிக்கிற பாரு. எங்களை மன்னிச்சிரு. நான் பிடிக்காம விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சாப்பிடுவ. ஓவரா சாப்பிட்டதுனால உன்னால ஓட முடியலன்னு நினைக்கிறேன். என்னடா அதுவும் உனக்கு வேணுமா? உயிர் மேல ஆசை இல்லைனா அதை எடுத்து நீ சாப்பிடு. இந்த மாதிரி செயல்கள்லாம் காட்டுனாகிய நாங்க தான் பண்ணுவோம். நீங்க பண்ணக்கூடாது. இதோ குடுக்குறேன். என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. அந்த குண்டடுக்குள்ள சும்மா படக்கூடாது. உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. என்ன இன்னொன்னா? டேய் இங்க பாரு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ரா. இதுல திரும்பவும் நிறைய கிடைச்சிருக்கு. ஹலோ விக், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு உனக்கு ஏப்ரல் ஃபூல் தான் நான் பண்ணேன். ஆனா இப்ப நிஜமாவே கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு. அதனால உனக்கு ஆறுதலா நான் இன்னொரு பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஹலோ பாஸ். எங்கடா போறீங்க? என்னோட சம்பளமே அதுதான்டா.
கிரீட் எங்க போச்சு? இது கனவா? அது சரி, இந்த மாதிரி கனவு வந்தா ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல. கடவுளே, யாரோ இங்கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. கெட்ட கனவு. ஒருவேளை அந்த கடைகளா இருக்குமோ? வாய்ப்பு இல்ல. ஒருவேளை திருடுறவன் கூடவே இருந்தா ஒருவேளை பாபுவா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. யாரோ இங்கிரீடத்தை திருட போறாங்க. என்ன ஒரு அழகு. லேட் ஆகுது. சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு பாபுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு தெரியும். நான் நினைச்சது சரிதான். அரசே நான் வந்துட்டேன். பாபு, இதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஆனா அரசே, நான் எப்ப போனாலும் இதே மாதிரி தான் எடுத்துட்டு வருவேன். போதும், எனக்கு தெரியும். கிரீடத்தை திருட தானே வந்த நீ அந்த கரடிகளோட சேர்ந்து கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ற. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரசே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை என்ன அடிமையாக்கி கொடுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறோமோ? அரசே, உங்களுக்கு ஒன்னாகலையே. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நடக்க கூடாது. அரசே, திருட யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். பயமா இருக்கு. இந்த பாட்டி நீ தானே சாப்பாடு தேடணும். நேத்து நான் தானடா பண்ணேன். கொஞ்சம் அங்க பாரு. என்ன டீக்கி, அவன் ஏன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? எனக்கு பிற தெரியும். என்னதான் நீங்க ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு வந்திருந்தாலும் அதை நான் தான் முதல்ல பார்த்தேன், தெரியுமா? அதனால பெரிய ஷேர் எனக்கு தான். தூக்குனவங்களுக்கு தான் பெரிய ஷேர். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீ ரொம்ப பேசுற. அப்புறம் முழுசா இங்க இருக்கிற பீஸாவை நானே சாப்பிட்டுருவேன். இது நல்லா இருக்கு. சரி, இப்ப நல்லா கேட்டுக்கோ. ஒரு ராஜாங்கத்துல மக்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் பரிசோதிச்சு பார்க்கணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருப்போம். ராஜாவாகி என்கிட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அரசே, அது மட்டும் இல்ல, இத பத்தி தெரிஞ்சிரும். இந்த பீஸாவை வச்சு அவங்க ரெண்டு பேர்ல யார் திருடன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியா எங்கிட்ட தான் வரணும். அந்த திருடனை பிடிச்சி கையில போட்டு பீட்சா? ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க? அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் திருடனுங்க. அதனாலதான் எங்கிட்ட வராம பப்ளு கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்காக போயிருக்கானுங்க. ஒரு ராஜாவை அசிங்கப்படுத்துறானுங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஓகே காய்ஸ், இது ஓரனுக்கு, இது ஹெர்பர்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல வேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் வந்தேன். சரிதானே? இந்த சாதாரண பீட்சாவுக்காக நட்பெல்லாம் பிரியக்கூடாது. சரி சரி, நீங்க அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன். அதனால இது தலைவருக்கு. டபுள்யூ, நீ ரொம்ப அறிவாளிதான். அவன் சொன்னது சரிதான். எல்லாருக்குமே சாப்பிட கிடைச்சிருச்சு. ஏண்டா, அவன் சொன்னதை போய் நியாயம் நம்புறீங்கடா? என்ன கொடுமடா இது? ஒரு ராஜாவை எப்படி மதிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னவா? சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத. கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ற? டபுள்யூ, உனக்கு எவ்வளவு தைரியம்? என் இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா? யாரு? நானா? இல்லவே நான் இல்ல. ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீதான் பண்ண போறேன்னு நான் எப்பயோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு டீல வச்சுக்கலாமா? நான் மாவீரன் டீக்கி, நீ டபுள்யூ சண்டை போடலாமா? யார் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு அப்ப தெரிஞ்சிரும். என்ன பேசவே விடலையே. உனக்கு அவ்வளவு திமிரா? வா மோதி பாத்தரலாம். இதுதான் இந்த காட்டுலயே ரொம்ப உயரமான மரம். அதுல ஒரு பழம் தொங்குது பாத்தியா? அதுதான் இந்த காட்டோட முக்கியமான பழம். உலகத்திலேயே ரொம்ப சுவையான பழம்னா அது இதுதான். அதனால டபுள்யூ, நாம ரெண்டு பேரும் ஏன் ரேஸ் ஒண்ணு வச்சுக்க கூடாது? மேல போய் இந்த பழத்தை எடுத்துட்டு வரணும். என் வயிறு கல்லு மாதிரி இருக்கு. ஆனா நான் குரங்காச்சே. டபுள்யூ, ரெடியாரு? சரியா? உங்களால முடியும் அரசரே.
நீ என்ன ஏமாத்துற. அச்சச்சோ, காப்பாத்துங்க. சூப்பரா அரசே இருக்கு. அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் உன்னை மரத்து மேல ஏறதான் சொன்னேன். இந்த வாட்டி தைரியத்தை டெஸ்ட் பண்ணிடலாம். தைரியமோ? லாகர்பிக்கோட தொப்பியை யார் முதல்ல தூக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். புரிஞ்சுதா? வாவ், இதுதான்டா சரியான நேரம். என்ன இது பேய் மாதிரி இருக்கு? ஓ ஓ, இதுக்கு வாடு வேற இருக்கு. நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த குரங்குங்க தான் என்ன கலாய்க்க வந்திருக்குங்க. உங்களோட கதையை எனக்கு இப்பவே முடிக்கிற பாருங்க. வசமா எங்களை மாட்டீங்கடா. பாபு, நீ கம்ம ஓடிடு. உங்களை சும்மா பார்த்தாலே மோசமா இருக்கும். இதுல மேக்கப் வேறயா? பாபு, என்ன அரசே, தடுக்காத. வேண்டாம். ராஜாங்கத்தை கேளுங்க. தடுக்கிறதுக்கு வேண்டாம், இதை தவிர வேண்டாம். வழியே இல்ல. அமைதியா போவோம். பாபு, என்ன வேண்டாம், தடுக்காத. சண்டை போடாதீங்க. இல்லைன்னா உனக்கு தண்டனையை சண்டை கொடுப்பேன். போடாதீங்க. டிகிக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே. டப்ளு, எப்படியாவது அவனோட கிரீடத்தை முதல்ல நீ வாங்கிடு. அப்பதான் அவனுக்கு ராஜா இல்லைன்னு புரியும். சாரி, நான் 2 விஷயத்தையும் பண்ணலான்னு இருக்கேன். அப்பதான் டிகிக்கும் புரியும், லோகர்விக்கும் நான் யாருன்னு தெரியும். வேண்டாம். உனக்கு என்ன சொல்றது கேளுங்க. சண்டை வேண்டாம். வேண்டாம் அரசே. ஏய், எங்க போயிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. கோவப்படாதீங்க அரசே. இது என்னோட முறை. இதுக்கு நான் தான் செய்யணும். வேணாம் அரசே. இல்லைங்க. கிளம்பு. நம்பவே முடியல. ஒரு ராஜாவை இப்படி கவலைப்படுத்துறாங்க. அரசே, இன்னும் முடியல அரசே. டபுள்யூவால நிச்சயமா அதை பண்ணவே முடியாது. ஆமால, அவன் ஒரு புத்திசாலி கிடையாது. நான் கண்டிப்பா அங்க போய் ஜெயிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஒரு ராஜா முன்னாடி எப்படியா ஓடுறது? டபுள்யூ என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சரி, வா போய் பார்க்கலாம். ஓகே அரசே. டப்ளு, உன்னால முடியும். நீங்க இப்ப பாருங்க. கற்பனை நடக்கிறான். ஏன்டா பயம் காட்டுற என்னைய? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. என்னதுடா அது? ஆட்டா என்னது? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, பழைய மாதிரி ஓட்டு கேட்கறது தான். மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேரு டிக்கி. நான் தான் உங்களுடைய ராஜா. உங்க எல்லாருக்கும் நன்றி. அரசரே, நீங்க கலக்கிட்டீங்க. தள்ளி போ. நான் தான் வாரன். டப்ளுக்காக பேச வந்திருக்கேங்க. ஓட்டு போடுறவங்க கையை தூக்குங்க. நான் போடுறேன். நானே, நான் கூட 2 கை. எவ்வளவு தைரியம் தான் நீ கை தூக்குவ பாபு? டிகி, ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன சரி, வேணும்? ஜெயிச்சா நீ கிரீடத்தை தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த. என்ன மன்னிச்சிருங்க அரசே. வச்சுக்கோ. அரசே, தேங்க்யூ. இதை நீயே வச்சுக்கோ. வாசனை சூப்பரா இருக்கு. இந்த பைனாப்பிள் பார்த்ததுல இருந்து சாப்பிடணும்னு ஆசை. வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். நல்ல ஐடியா. டபுள் வாழ்க. பாத்தியா, அவனுக்கு ராஜா ஆகுறதுக்கு தகுதியே இல்லை. அதான் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டா. மறுபடியும் நானே இந்த காட்டுக்கு ராஜாவாயிட்டேன். அரசே என்னாச்சு பார்த்து.